ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் சாரி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூபில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி 1 வீக் 10 டேஸாக வீடியோ போடல. அதுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். இதுமாரி கண்டினியூஸாக வீடியோ வரும். அதுவும் ஐபிஎல் ரிலேட்டடாக வரப்போகுது. ஏன்னா ஐபிஎல் ஆக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் 24, 25 சண்டே மண்டே. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக டைமு ஸ்லாட்ஸ் எவ்வளோ பிளேயர்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ அது டீட்டெயில்ஸ் சேர்த்து சொல்கிறேன். ஸோ 2 நாளுமே பார்த்தீங்கன்னா 3 o'clock, அதாவது ஆஃப்டர்நூன் 3 o'clock ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். எப்போ முடியும்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ 585 பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 1574 வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 585 வந்திருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் நிலவரம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தடவை மார்க்கி லிஸ்ட்டு 2 செட்டாக வரப்போகுதுன்னாங்க. 2018 மாதிரி பண்ணுறாங்க. 22ல் ஒரு செட்டு தான் இருந்தது. பட் 25ல் 2 மார்க்கி செட் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது நல்ல நியூஸ். ஸோ அதை தாண்டி நம்ம ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் 1 வீக் ஃபுல்லாக நம்ம சேனலில் ஐபிஎல் ரிலேட்டட் வீடியோ தான் வரப்போகுது. ஆக்ஷன் ஸ்பெஷல். எல்லா டீமும் யார் யார் எடுக்கலாம், எப்படி பண்ணலாம், எவ்வளோ பர்ஸோட போகிறாங்க, யாரை ரீட்டைன் பண்ணாங்க, ஆக்ஷனில் யார் யார் எடுக்கலாம், எவ்வளோ செலவு பண்ணோம், என்னென்ன ஸ்லாட்ஸ் பெண்டிங், என்னென்ன ஸ்லாட் தேவை, எல்லாமே அனாலிசிஸ் நான் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ லென்த்தி டியூரேஷன் கொஞ்சம் நாள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயின் வீடியோவே 2 மினிட்ஸ் மேலே தான் ஆரம்பிக்குது. பட் அது இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் அப் மாதிரி சொல்கிறேன். ஸோ மற்றபடி வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். 23 நிமிஷம் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்களுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்குதோ பாருங்கள். பட் கண்டென்ட்டு கண்டிப்பாக இருக்குது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஐபிஎல் ஆக்ஷன் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நவம்பர் 24 and 25 அண்டே மண்டே நடக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் அஃபிஷியல் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிசி எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா டீம் ரிட்டென்ஷன்ஸ் பார்ப்போமே. சிஎஸ்கே 5 பிளேயர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. டெல்லி 4, குஜராத் 5, லக்னோ 5, கொல்கத்தா ராஜஸ்தான் 6, சன்ரைசர்ஸ் மும்பை 5, பஞ்சாப் 2, ஆர்சிபி 3. ரிட்டென்ஷன் பற்றி ஒரு டீட்டெயில் அனாலிசிஸாக ஒரு வீடியோ போட்டோம். எல்லா டீமும் யார் யார் பண்ணியிருக்காங்க, என்ன ஏதுன்ற வீடியோ வந்து ரிட்டென்ஷன் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். மறக்காமல் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். இல்லையா இந்த வீடியோ பாருங்கள். இது ரிட்டென்ஷன் லிஸ்ட்டு. ஸோ ஆக்ஷனுக்கு முன்னாடி எல்லா டீமும் எவ்வளோ காசோட உள்ளே போகிறாங்கன்னு ஒரு நிலவரம் பார்த்துருவோமே. சிஎஸ்கே பார்த்திங்கன்னா 55 கோடியோட ஒரு ஆர்டிஎம்மோட வராங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 2 ஆர்டிஎம்மோட 73 crores வராங்க. குஜராத் ஒரு ஆர்டிஎம்மோட 69 crores வராங்க. லக்னோவுமே குஜராத் மாதிரி ஒரு ஆர்டிஎம்மோட 69 crores வராங்க. போன வீடியோ பேசுகிற டீம். கொல்கத்தா ராஜஸ்தான் ஒரு ஆர்டிஎம்மும் இல்லாமல் 51 கோடி. கொல்கத்தாவும் ராஜஸ்தான் 41 கோடியோட வராங்க. மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஆர்டிஎம்மோட 45 crores. எஸ்ஆர்ஹெச் ஒரு ஆர்டிஎம்மோட 45 crores. ஆர்சிபி 3 ஆர்டிஎம்மோட 83 crores. பட் ஹையஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் 4 ஆர்டிஎம்மோட 110 கோடியோட வராங்க. ஸோ இதெல்லாம் தான் டீம்ஸ் நிலவரம் ஆக்ஷன்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி. இது ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் மக்களே. ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஆக்ஷன் வந்து ஜெடா சவுதி அரேபியாவில் நடக்குது. ஜெடா சவுதி அரேபியா சரௌண்டிங்ஸில் தான் இருக்குது. பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது. நவம்பர் 24, 25 3 மணிக்கு கம்மு போட்டு உட்காந்துருங்க. எங்கே லைவ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லையும் ஜியோ சினிமாலையும் லைவ் வரப்போகுது. ஸோ ரெடியாக இருங்க. கவரேஜ் 12 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு பிளாக் பஸ்டர் சண்டே ரெடியாக இருக்குது. வி ஆர் ஜஸ்ட் 1 வீக் அவே ஃப்ரம் ஆக்ஷன். ஒரே தடால் புடால் பேச்சா போகுது. அவங்க போவாங்களா, இவங்க போவாங்களா, இந்த டீம் அவர் எடுக்குமா, அந்த டீம் எடுக்குமான்னு. ஸோ லாஸ்ட் வீடியோவே நம்ம ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் வீடியோ குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஆக்ஷன் பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பேசணும். யார் ரீட்டைன் பண்ணாங்க, கோச் யார் எடுக்கலாம், எவ்வளோ காசு செலவு பண்ணோம், எந்தெந்த ஸ்லாட் பெண்டிங் இருக்குது, என்னென்ன முடிவு எடுப்பாங்க, என்னென்ன அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே போன வீடியோவில் பேசணும். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அதில் குஜராத் டைட்டன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்ட் 1. ஸோ இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ யாருன்னு பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது 6 பார்ட்டாக வரப்போகுது. 8 டீம் 4 பார்ட்டு அண்ட் சிஎஸ்கே மும்பைக்கு செப்பரேட். ஸோ ஓவரால் 6 வீடியோ 6 பார்ட்டாக இந்த ஆக்ஷன் ஸ்பெஷல் உங்களுக்கு வரப்போகுது மக்களே. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி குஜராத் எல்எஸ்ஜி ஃபஸ்ட் வீடியோ பேசியிருந்தோம். செகண்ட் வீடியோ யாரா கண்டென்ட்டுக்கு வாடா வளன்னு பேசுறியடா நீங்கள் சொல்கிறது புரியுது. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம யார் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஆக்ஷன் பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி பார்ட் 2 வீடியோவில் இவங்க 2 டீம் தான். பார்ட் 1ல் ஜிடி எல்எஸ்ஜி ஓவர். இது கொஞ்சம் லென்த்தி வீடியோ ஆஸ் யூஷுவல். திரும்பி சொல்கிறேன், ஃபுல் கண்டென்ட் பாருங்கள், ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிசி கிட்டேருந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு ரீசன்ட் 3 இயர்ஸாக ஒரு வருஷம் கூட செமிஃபைனல் போகலாம். அவங்களோட கோல்டன் இயர்ஸ் 2019, 2021 3 இயர்ஸ் தொடர்ந்து செமிஃபைனல் போனாங்க. 20 ஃபைனல் போனாங்க. ஐயர் கேப்டன்சியில், பாண்டிங் கோச்சிங்கில், பாண்டர் எல்லாம் தவான் எல்லாம் இருந்தாங்க. பட் அது ஒரு கோல்டன் ஏஜ். அதுக்கப்புறம் டெல்லி ஆளே காணோம். 5th, 6th, 7th முடிப்பாங்களே தவிர பெரிய மாட்டாங்க. இந்த வருஷம் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. கோச் ரிக்கி பாண்டிங்கை தூக்கிட்டாங்க. ரிஷப் பண்ட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெல்லிக்கு இந்த ஆக்ஷனில் நிறைய வேலை இருக்குது. புது கோச் யாருன்றது பின்னாடி பார்ப்போம். ஸோ டெல்லியோட ரிட்டென்ஷன்ஸ் லிஸ்ட்டு பார்த்துருவோம். இவங்க பார்த்தீங்கன்னா 73 crores ஆக்ஷனுக்குள்ளே வராங்க. 4 ரிட்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று அன்எக்ஸ்பெக்டடு. அக்ஷர் பட்டேல் 16.5 crore, குல்தீப் யாதவ் 13.25 crore, ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் 10 crore, அன்கேப்டு பிளேயர் அபிஷேக் பொருள் 4 crores. ஸ்டப்ஸ் நான் எதிர்பார்க்கல, பண்ட்டு ரிலீஸ் பண்ணுறதும் நான் எதிர்பார்க்கல. இது ரெண்டும் எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு டெல்லிக்கு ரிட்டென்ஷனில். மற்றபடி குல்தீப்போ அக்ஷரோ அபிஷேக் பொருளோ எனக்கு அந்தளவுக்கு ஷாக்கிங் ஆகல. உங்களோட ஒப்பீனியன், இவங்களோட ரிட்டென்ஷன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். இதுதான் டிசியோட ரிட்டென்ஷன் லிஸ்ட்.
டெல்லியோட புது கோச் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுதான் சஸ்பென்ஸ் இல்லை ஷாக்கிங். என்னென்னா இந்தியன் கோச்சுக்கு போயிருக்காங்க நம்ம ஹேமங் பதானி. அதாவது டிஎன்பிஎல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சேபாக் சூப்பர் கில்லிஸோட கோச் அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் ஃபார்மர் கமெண்டேட்டர் இவர் அண்ட் ஆல்சோ இந்தியா பிளேயர். எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஃபீல்டிங் கோச்சாக இருக்கார். ஸோ ஹேமங் பதானிக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் தான் டெல்லி கேபிட்டல்ஸோட ஹெட் கோச். அண்ட் வேணுகோபால் ராவ் ஃபார்மல் டெல்லி டேர்டெவில்ஸ் பிளேயர், இவர் வந்து அசிஸ்டன்ட் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே ஃபார்மர் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் நல்லா தெரியும். ஸோ இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் தான் டெல்லி கேபிட்டல்ஸ் 2025 வர போனாங்க. ஸோ நியூ கோச்சிங் ஸ்ட்ராட்டஜி கங்குலி வாண்டிங் இல்லை. ஸோ டெல்லிக்கு இதெல்லாம் ஓகே. ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் 2 இருக்கே. யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4 பேரில் 2 பேர் பண்ணோன்றது என்னோட ஒப்பீனியன். அவங்க யார் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பவுலர்ஸ் இல்லை டீமில். ஸோ அதனால் பவுலர்ஸ் மேலே ஆர்டிஎம் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார், ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் ஆஸ்திரேலியன் சென்சேஷன், கலீல் அஹமத் நல்லா பண்ணார், அண்ட் ரசீக் சலாம் யங்ஸ்டர் இப்போ இந்தியாவுக்கு Under-19 எமர்ஜிங் டோர்னமெண்ட்டில் நல்லா போட்டார். ஸோ கண்டிப்பாக பவுலர்ஸ் தேவைன்றதுனால இந்த 3 பவுலர் யாராவது 2 ஆர்டிஎம் பண்ணலாம். ஃப்ரேசர் மெக்கர்க் திரும்பி கம்மி ரேட்டில் கூட இருக்கான்றது என்னோட ஒப்பீனியன். இதை தாண்டி வார்னர், மிச்சல் மார்ஷ்லாம் இருக்காங்க. பட் டிசி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ டெல்லிக்கு என்னென்ன ஸ்லாட் பெண்டிங் இருக்குது ஆக்ஷன் போகிறதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஸ்ட்ரென்த் என்னென்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அக்ஷர், குல்தீப் செட்டு, விக்கெட் கீப்பர் அபிஷேக் பரல் செட்டு, ஆல்ரவுண்டர் ட்ரைஸ்டன் ஸ்டப் செட்டு. இப்போ அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அண்ட் ஃபாரின் யாராக இருந்தாலும் சரி 2-3 ஓப்பனர்ஸ் தேவை. ஓப்பனரே இல்லை டீமில் ஒரு 3-4 ஓப்பனர் தேவை. எக்ஸ்பீரியன்ஸ்டு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேவை. ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் ஓவர்சீஸ் இப்போ வந்து ஒரு பட் லாஸ்ட் டைம் நல்லா பண்ணார். பட் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைனால இந்தியனில் 2 ஓவர்சீஸில் 2 எடுத்து வச்சுக்கலாம். மெயினாக கேப்டன் வேணும். டெல்லிக்கு கேப்டனே இல்லை. கேப்டன் ஐயர், கேஎல் ராகுல், ரிஷப் பந்த், பட்லர், டூப்ளசின் ஆப்ஷன் இருக்குது. யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் கண்டிப்பாக வேணும். அது பேஸ் ஆல்ரவுண்டரோ ஸ்பின் ஆல்ரவுண்டரோ எனிதிங். பட் 2-3 ஆல்ரவுண்டர் தேவை. டெல்லிக்கு ஆல்ரவுண்டர்ஸ் எப்பயுமே ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்காங்க. ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் அக்ஷர், குல்தீப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு மெயினாக ஃபாரின் பேசர்ஸ் நல்லா எடுக்கணும். பொட்டி கிரவுண்ட் டெல்லி. ஸோ அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. நல்ல ஃபாரின் பவுலர்ஸ் எடுக்கணும். இந்தியன் பேசர்ஸ் கொஞ்சம் சரி. டெல்லி இந்த 3 பேரில் யார் எடுப்பாங்கன்னு நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். எனக்கு ஆப்ஷன் இருக்குது. ரிஷப் பண்ட்டுக்கு திரும்பி டெல்லி கை வைக்க மாட்டாங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. திருப்பிலாம் டெல்லி ரிஷப் பண்ட் எடுக்க வாய்ப்பே இல்லை. கேஎல் ராகுலா, ஸ்ரேயஸ் ஐயரான்னு நீங்கள் கேட்கும்போது நான் கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். லோக்கல் பாய் இல்லைனாலும் டெல்லியிலேருந்து தான் ஒரு ஐபிஎல் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனார். அன்ஃபார்ச்சுனேட்லி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டென்ட் 2021 முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொல்கத்தாக்கு போனார். லாஸ்ட் இயர் கப் அடிச்சார். இப்போ ஒரு கோல்டன் பாயாக இருக்கார், வின்னிங் கேப்டன். ஸோ கண்டிப்பாக செம்ம டிமாண்ட் இருக்கும். ஸோ டெல்லி ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கணுன்றது என்னோட ஒப்பீனியன். இவருக்கு ஒரு 10-15 crores சேமிச்சு வைக்கலாம். கேஎல் ராகுல் எனக்கு போவாங்களான்னு தெரில. கேப்டன்சி மெட்டீரியல் தான், இல்லைன்னு சொல்ல. டெல்லிக்கு செட் ஆகிறான்னு தெரியாது. பட் கன்பார்ட் டு கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் எனக்கு சூட்டபிள்னு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஓப்பனர்ஸ் தேவை. ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் சப்போஸ் ஆர்டிஎம் பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லை எங்களுக்கு வேணாம், வேறு யாராவது வேணும்னா இந்த 3 பேர் ட்ரை பண்ணலாம். ரஹமுல்லா குர்பாஸ், ஈவன் லூயிஸ், சச்சின் ரவீந்திரா நல்லா காம்பினேஷன். யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரச்சின் என்ற குர்பாஸ், ஈவன் லூயிஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டெல்லி ஒரு சின்ன கிரவுண்டு. ஸோ பட்டாலே 6-4 போகிற ஏரியா 200, 180 ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் போகலாம். சப்போஸ் ஃப்ரேசர் மெக்கர்க் எடுக்கலன்னா நல்ல ஆப்ஷன்ஸ் தான். இதை தாண்டியும் இருக்காங்க. பட் இவங்க எல்லாருமே எக்ஸ்ப்ளோசிவ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடட் குர்பாஸ் விக்கெட் கீப்பர் வேறு. ஸோ டெல்லி இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணலாம். 3 பேரில். இது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட்டு இதை தாண்டி எங்களுக்கு வேறு யாராவது வேணும்னா இந்த லிஸ்ட்டும் ட்ரை பண்ணலாம். டெவான் கான்வே, ஜானி பேர்ஸ்டோ, ஃபில் சால்ட், குவிண்டன் டிகாக், ஜாஷ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர் யோசிப்பாங்க ஃபாரினர். பட் ஓப்பனர்ஸ் தேவைன்னா கண்டிப்பாக பேர்ஸ்டோ, கான்வே, ஃபில் சால்ட், அதுவும் டிகாக். அதில் ஃபில் சால்ட்டு எக்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயர் மக்களே 2020 டெல்லி கார்னர். ஸோ ஓரளவு மேபி திரும்பி வரலாம். டிகாக்கும் ஃபார்மர் டெல்லி பிளேயர் திரும்பி எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓப்பனிங் செட் பண்ணணும். ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்க 2 பேரில் ஒரு கண் வச்சுப்பாங்க டெல்லி. பட் கண்டிப்பாக ஓப்பனிங் ஸ்லாட் டெல்லி ஒரு 8 crore to 10 crores சேவ் பண்ணோம். இந்தியன் ஓவர்சீஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10 crores செலவு பண்ணால் தான் ஓப்பனர்ஸ் நல்லா எடுக்க முடியும். 2-3 கோடிலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பாக டெல்லி ஒரு 10 crores செலவு பண்ண ஓப்பனர்ஸ்க்கு மட்டுமே. கேப்டனுக்கு 15 crore எடுத்து வைக்கணும். ஸோ இது மெயின். நெக்ஸ்ட்டு டெல்லிக்கு விக்கெட் கீப்பர்ஸ் தேவையே கிடையாது. ஏன்னா அபிஷேக் பரல் ஒரு விக்கெட் கீப்பர் செட்டு, ஸ்டப்ஸும் விக்கெட் கீப்பர் தான். பட் அவர் இப்போ பவுலிங் போடுறதுனால பண்ணுறதில்லை. இதை தாண்டி யாராவது விக்கெட் கீப்பர் வேணும்னா இஷான் கிஷான், ஜிதேஷ் சர்மா, விருத்திமான் சாஹா, கேஎஸ் பரத். எனக்கு தெரிஞ்சு இவங்க இஷான் கிஷான் வாங்கினா பிளேயராக வாங்குவாங்க. ஓப்பனிங் ஸ்லாட்டில் ஃபில் பண்ண பார்ப்பாங்க. அப்படி இல்லையா ஜிதேஷ் சர்மா வாங்கி ஃபினிஷர் ரோலுக்கு போட பார்ப்பாங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேர் மேலே கண்ணு வச்சுப்பாங்க டெல்லி. கேஎஸ் பரத், விருத்திமான் சாஹா சும்மா அபிஷேக் பரலுக்கு பேக்கப்பாக எடுத்து வைப்பாங்களே தவிர பிளேயிங் லெவலில் செட் பண்ணுவாங்களான்னு எனக்கு ஐடியா கிடையாது. பட் கண்டிப்பாக ஜிதேஷோ இஷான் கிஷான் வேணும்னா அவங்க அதுக்கும் ஒரு 8 crores எடுத்து வைக்கணும். 8 to 10 crores கண்டிப்பாக அவங்க போவாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டெல்லிக்கு எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா மிடில் ஆர்டர் ஒரு ப்ராப்ளமாகவே இருந்திருக்குங்க. மிச்சல் மார்ஷா இருக்கட்டும், நடுவில் ஷாயோப் ட்ரை பண்ணாங்க, நயீப் ட்ரை பண்ணாங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. லாஸ்ட் 2 yearsல எதுவுமே விளங்கல. அவங்களுக்கு ஓப்பனிங்கும் பவுலிங்கும் தான் காப்பாற்றிருக்கு. ஃபினிஷிங்கும் மிடில் ஆர்டரும் ரொம்ப சொதப்பலாம் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தர் எடுக்க பார்க்கலாம். கேன் வில்லியம்சன், டேரில் மிச்சல், ஏடன் மார்க்ரம், டேவிட் மில்லர், ஸ்டீவ் ஸ்மித். இதில் யாராவது ட்ரை பண்ணலாம். ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் வில்லியம்சன் ஸ்ட்ரைக் ரேட் ப்ராப்ளம் நீங்கள் சொல்லலாம். பட் டெல்லி மாதிரி பிச்சில் எனக்கு அடிச்சு கொடுப்பாங்கன்னு தோணுது. அப்படி இல்லை எனக்கு அக்ரெசிவாக வேணும்னா டேரில் மிச்சல் டேவிட் மில்லர் ட்ரை பண்ணலாம்.
பண்ணலாம். மார்க்ரமும் ஒரு கேப்டன்சி ஆப்ஷன், பட் இவங்க எனக்கு தெரிஞ்சு பிளேயராக எடுத்தாலே சர்ப்ரைஸ் தான். யார் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்படி இல்லை எனக்கு அந்த லிஸ்ட்டு வேணாம், இன்னொரு லிஸ்ட் வேணும்னா இந்த லிஸ்ட்டும் ட்ரை பண்ணலாம். ஃபார்மர் டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயர் மிச்சல் மார்ஷ்க்கே போகலாம். ஆனால் அவர் அந்தளவுக்கு ஃபார்மில் எல்லாம் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹாரி ப்ரூக் சைன் பண்ணாங்க 5 இயர்ஸ்க்கு இந்த ஆக்ஷனில், பட் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆட முடியல. ஆனால் அவர் திருப்பி எடுக்கலாம், நல்ல ஐடியா, செம்ம ஃபார்மில் இருக்கார் இங்கிலாந்துக்கு. ரோமன் போல் எக்ஸ் டெல்லி பிளேயர், அவருக்கும் ட்ரை பண்ணலாம். டிம் டேவிட், ஷெர்ஃப் அண்ட் ருத்தர்ஃபோர்ட், இவங்க 2 பேரும் அக்ரெசிவ் ஃபினிஷர்ஸ், இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. இது இந்த 5 பேரில் யாராவது 2 பேர் ஃபினிஷர்ஸாக எடுக்க ட்ரை பண்ணலாம். அந்த போன இதில் ஆங்கர் ஆடுற மாதிரி யாரையா எடுக்கலாம். ஸோ டிசிக்கு மிடில் ஆர்டர் தலைவலி இருக்குது, கண்டிப்பாக ஒரு 10-12 crores செலவு பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு டெல்லிக்கு ஆல்ரவுண்டர்ஸ் எப்போவுமே ஒரு தலைவலியாக இருந்திருக்காங்க. அக்ஷர் பட்டேல் மட்டுமே ஸ்டாண்ட் அவுட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறார் ரீசெண்ட் இயர்ஸில். 2020 ஸ்டோயினிஸ் சூப்பராக ஆடி கொடுத்தார் 21, அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் பண்ணாங்க, அது ஒரு பிளண்டர். ஸோ திருப்பி ஸ்டோயினிஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஹோம் கம்மிங் வந்தால் நல்லாயிருக்கும். ஆர்எல்ஸ் எனக்கு ஸ்டோயினிஸ் வேணாம், வேறு யார் வேணும்னா ஓமர் ஜாய், ரொமேரியோ ஷெப்பர்ட், கைல் மேஸ், சாம் கரன் ட்ரை பண்ணலாம். பட் இதுக்கும் சொல்கிறேன், இந்த ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே செம்ம டிமாண்டில் இருப்பாங்க. அரௌண்ட் ஒரு 7 to 10 crores போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டெல்லி மாதிரி பிச்சில் கண்டிப்பாக ஸ்டோயினிஸ், அஸ்மத்துல்லா, ஓமர் சாய், சாம் கரன் கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். மேயர்ஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஷெப்பர்டும் பேட்டிங் ஆல்ரவுண்டர், பட் யார் எடுப்பாங்கன்னு தெரியல டெல்லி. இதில் யாராவது ஒருத்தர் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் குருணால் பாண்டியா, கிளென் மேக்ஸ்வெல், ஹாசரங்கா, லியாம் லிவிங்ஸ்டன், வாஷிங்டன் சுந்தர். இதில் எனக்கு தெரிஞ்சு டெல்லி குருணால் பாண்டியாக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா ஹசரங்காக்கு போவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, பட் லியாம் லிவிங்ஸ்டன், மேக்ஸ்வெல் டெஃபினட்டாக ஒரு 10 crore வரைக்கும் வச்சுக்கலாம். இதில் எனக்கு 2 பேர் வேணும்னா 15 crores செலவு பண்ணோம். ஏன்னா எல்லாமே வேல்யூ டிமாண்ட் பிளேயர்ஸ், எல்லோரும் செம்ம டிமாண்டில் இருப்பாங்க ஆக்ஷனில். ஸ்பின்னு டைட்டன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அக்ஷர் குல்தீப் இருக்காங்க. எங்களுக்கு பேட்டிங் ஆல்ரவுண்டர் சும்மா 2 ஓவர் ஸ்பின்னு போடணும்னா மேக்ஸ்வெல்லோ லிவிங்ஸ்டனோ போகலாம். எனக்கு தெரிஞ்சு ஹசரங்கா, வாஷிங்டன், குருணால் கிடச்சா சீப் ரேட்டில் வாங்குவாங்க. மற்றபடி மேக்ஸ்வெல், லிவிங்ஸ்டன் மேலே தான் ஃபுல் கன்று இருக்கணும், 8 to 10 crores. நெக்ஸ்ட்டு டெல்லிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே அவங்களோட ஓவர்சீஸ் போலிங் தான். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நார்க்கியா பயங்கரமாக அடி வாங்கினார். ஜெய் ரிச்சர்ட்சன் இன்ஜின்னு ஓடி போயிட்டார். லிசார்ட் வில்லியம்ஸ் ட்ரை பண்ணாங்க, அதுவும் விளங்கலை. ஸோ அவங்களுக்கு இந்தியன் பவுலர்ஸ் தான் காப்பாற்றினாங்க, ஓவர்சீஸ் பவுலர்ஸ் ஒன்றுமே பண்ணல. அப்படி இல்லை, எனக்கு ஓவர்சீஸ் பவுலர் ஒருத்தர் ஸ்டாண்ட் அவுட்டாக வேணும்னா, கன் பவுலர் வேணும்னா ஒரு 15 crores செலவு பண்ணி ரபாடாவோ, ஸ்டார்க்கோ, போல்ட்டோ, ஏசிலுட்டோ, ஆர்ச்சரோ ட்ரை பண்ணலாம். இல்லை ரபாடா, போல்ட், எக்ஸ் டெல்லி பிளேயர்ஸ் டுகெதர் 2019 ஆடி இருக்காங்க. ஸோ இட் மைட் பி நாட் அ பேட் ஆப்ஷன், ஹோம் கம்மிங்காக இருக்கலாம் யாராவது ஒருத்தருக்கு. ஸ்டார்க்கு, ஏசிலுட்டும் நல்ல ஆப்ஷன் தான் டெல்லி பிச்சில். ஆர்ச்சர் இன்ஜுரி கன்சர்ன், பட் இவங்க 5 பேரில் யாராவது ஒருத்தர் டெல்லி வாங்கி போட்டால் சாலிட் பவுலிங் அட்டாக்காக இருக்கும்ன்றது என்னோட ப்ரிடிக்ஷன். நெக்ஸ்ட்டு இந்தியன் பவுலர்ஸுக்கும் அவங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணலாம். ஏன்னா கலீல், முகேஷ் ஆர்டிஎம்மில் எடுத்துட்டா இன்னொரு சீனியர் பவுலருக்கு கண்டிப்பாக இந்த 4 பேர் ட்ரை பண்ணலாம். முகமது சிராஜ், அர்ஷதீப் சிங், முகமது ஷமி, ஆவேஷ் கான். ஹாட் ப்ராப்பர்ட்டிஸாக இருப்பாங்க இந்தியன் பேசர்ஸில். ஏன்னா இவங்க 4 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஐபிஎல்லில். ஆவேஷ் கான் விட்டுருங்க, அர்ஷதீப்பும் ஷமியும் செம்ம ஃபார்மில் இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டெல்லி ஒரு 10 crore வரைக்கும் போகலாம் இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தருக்கு. எஸ்பெஷலி அர்ஷதீப் அண்ட் ஷமிக்கு போகலாம். சிராஜ், ஆவேஷ் ஐ டோன்ட் சி தெம் ஃபெச்சிங் 10, பட் போக வாய்ப்பு இருக்குது. அர்ஷதீப்பும் ஷமியும் எடுக்க நல்லாயிருக்கும் டெல்லி. பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக ஓவர்சீஸில் இந்த 5 பேர் யாராவது ட்ரை பண்ணலாம். லாக்கி ஃபெர்குசன் கொஞ்சம் கஷ்டம், அடி வாங்குவார். நவீனுல்லக், முஸ்தபிசுர் ரஹ்மான், ஃபசலக் ஃபருக்கி, நாண்ட்ரே பர்கர், இவங்களில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக 4 கோடி 3 கோடியிலே கிடைப்பாங்க. ஸோ அதனால் டெல்லிக்கு ஒரு பேக்கப் பவுலர் தேவை ஓவர்சீஸில், அதுவும் நல்லா எடுத்தால் கண்டிப்பாக. ஏன்னா டெல்லி ஆர்சிபி மாதிரி ஸ்டேடியம்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரன்னு போகும், பொட்டி கிரவுண்டு, சின்ன ஸ்டேடியம், அதனால் நல்ல பிரெயினாக யூஸ் பண்ணணும், ஸ்லோயர்ஸ் யூஸ் பண்ணணும், ஆஃப் கட்டர் எல்லாமே வேரியேஷன் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல பேக்கப் பவுலர் டெல்லி யோசிச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்தியன் பவுலர்ஸில் யார் டார்கெட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கலீல், முகேஷ் தவிர இந்த செட்டில் போகலாம். நட்ராஜன், தீபக் சஹர், ஷர்துல் தாக்கூர் திரும்பி போக மாட்டாங்க. ஆகாஷ் மத்வால், வைபவ் ஓரரா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே சீசன்டு கேம்பெயினர்ஸ். அதுவும் நட்ராஜன், தீபக் சஹர் இன்ஜுரி கன்சர்னாக இருந்தாலும் அந்த சீசன் நல்லா ஆடி கொடுத்துருவாங்கன்னு நம்புகிறேன், சப்போஸ் ஃபிட்டாக இருந்தால். ஆகாஷ் மத்வால், வைபவ் ஓரரா யங்ஸ்டர்ஸ், பட் இந்த ரீசெண்ட் இயர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மேலேயும் கண் இருக்குது. சொல்ல முடியாது, புவனேஸ்வர் குமார், உனத்கட், உமேஷ் யாதவ் மேலேயும் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க கண் வைக்கலாம். இப்படி இல்லை யங்ஸ்டர்ஸ் மாதிரி யாரை வேணும்னா சக்காரியா, கார்த்திக் தியாகி, முகேஷ் குமார் இப்படி கூட போயிட்டு வரலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இதுதான் டெல்லியோட என்னோட பாசிபிள் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி.